நம்ம கேன்வா கிராஷ் கோர்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு கஸ்டம் டிசைன் ஓகேவா? ஸோ இது இருக்குது. இந்த டிசைன் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு டம்மி பேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேவா? ஆட் பேஜ் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வரும். இதில் என்னோடய டிசைன் கொடுத்தா என்னோடய டிசைன் இந்த இடத்துல வந்துடும் ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடம் வந்து வெறும் டெக்ஸ்ட்டு மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. இது டெலிட் பண்ணிடுறேன். எனக்கு இந்த கார்னரில் ஒரு இமேஜ் வேணும். அண்ட் சும்மா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வேண்டாம். ஒரு ஷேப்குள்ளே வந்து என்னோடய இமேஜ் வேணும். ஸோ அப்படி நம்ம பண்ண போகிறோம். எலிமெண்ட்ஸில் பார்த்தா நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும் ஓகேவா? ஸோ ஷேப்ஸு நம்ம பார்த்தோம்னா ஷேப்ஸ் இருக்கும். அண்ட் ஃப்ரேம்ஸ் இருக்குது பாருங்க. ஷேப்புக்கும் ஃப்ரேமுக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். ஷேப்ஸ் வந்து ஃபில்லர்ஸ் ஓகேவா? இப்போது இந்த இடம்ல காலியாக இருக்குல்ல, இந்த மாதிரி காலியாக இருக்கிற இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போது சி ஆல் கொடுக்குறேன். இந்த மாதிரி இருக்குது. இப்போது எனக்கு இந்த கார்னரில் சர்க்கிள் வச்சு ஃபில் பண்ணோன்னா சர்க்கிள் ஷேப் கொடுக்குறேன் ஓகேவா? செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டடாக அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆயிரும். ட்ராக் பண்ணி இந்த இடத்துல போட்டேன் ஓகேவா? எனக்கு இது ரொம்ப டார்க்காக இருக்குல்ல, அதனால் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபில்லர்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒப்பாசிட்டி வந்து நேச்சுரலாக இல்லைன்னா கலர் இருக்குல்ல, கலரில் போய் லைட் கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ப்ராப்பராக மேட்ச் ஆகுதா? இதே நான் டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல அதை குட்டியாக்கிடுவேன். ஸோ இந்த மாதிரி. ஸோ ஒரு சாட் மாதிரி இருக்கா, அந்த சாட் பபிள் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபில்லர்ஸு இந்த மாதிரி க்ரியேட்டிவ் ஸ்டஃப்புக்கு வந்து நம்ம ஷேப் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஷேப் டெலிட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த இடத்துல ஃப்ரேம்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஷேப்ஸ் வந்து ஃபில்லர்ஸ்க்கு நான் சொன்னேன் ஓகேவா? ஃப்ரேம்ஸுன்றது வந்து இங்கே இருக்குல்ல, இந்த டிசைனாக இருக்குல்ல, இதுக்குள்ளே நம்ம இமேஜ் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேசிக் ஷேப் நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்துடும் ஓகேவா? ஸோ நான் இதை இங்கே சென்டரில் வைக்கிறேன். சென்டர் வேணாம், இது வேண்டாம், இதை டெலிட் பண்ணிடுறேன். சர்க்கிள் எடுத்துறேன் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. இதை நான் கார்னரில் வச்சுருக்கேன் ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அப்லோட்ஸ் போயிட்டு என்னோடய இமேஜ் இருக்குல்ல, இதை ட்ராக் பண்ணி இங்கே போட்டேன்னா இது உள்ளே மேட்ச் ஆயிரும் ஓகே. அந்த பாக்ஸ் அது சர்க்கிள்குள்ளே போயிடுச்சா? இப்போ நான் இதை டபுள் கிளிக் கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன பண்ணலான்னா, இப்படி லைக் ட்ராக் பண்ணேன்னா என்னால் ஜூம் பண்ணிக்க முடியும். ஜூம்னா என்னென்னா, இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த சர்க்கிள்குள்ளே இருக்க இமேஜை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எது தெரியணும், எது தெரியக்கூடாதுன்னு. ஸோ இப்போ இந்த சர்க்கிள் இருக்குது. சர்க்கிளில் எனக்கு இந்த பில்டிங்ஸ்லாம் தெரியணுன்றதை நான் மூவ் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் தெரியுதா? இப்போ நான் இந்த சர்க்கிளோடு மூவ் பண்ணணுன்னா சும்மா இப்படி ட்ராக் பண்ண மூவ் ஆயிரும் ஓகேவா? நான் இது எங்கேனாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். பட் சர்க்கிள்குள்ளே இருக்கிற இமேஜை நான் எடிட் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் அண்ட் நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணிக்க முடியும் ஓகேவா? இது உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஃப்ரேம்ஸில் நம்மளோட இமேஜை வந்து பேஸ்ட் பண்ணுவோம். இப்போது மோஸ்ட்டாக இருக்கிற எல்லாமே வந்து இந்த கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். டிசைன் மெயினாக டெக்ஸ்ட்டு, இமேஜு அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஓகேவா? இப்போ ஆட் பேஜு. ஸோ இன்னொரு டம்மி டிசைன் பண்ணுவோம். ஸோ இந்த கலர் ஓகேவா? இல்லைனா லைக் பிங்கிஷ் கலர் எடுத்துக்கலாம். லைக் ஒரு பிங்க், இல்லைனா கிரேடியன்ட் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா? கிரேடியன்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே டிவைஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் ஓகே. டிவைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை எடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு ஐபேடில் வந்து ஐபேடோட டெம்ப்ளேட் கிடச்சிரும். இப்போது நான் என்னோடய எலிமெண்ட்ஸில் போயிட்டு சர்ச் பண்ணுறேன். இப்போது இதுக்குள்ளே மூவி அப்படின்னா சும்மா சர்ச் பண்ணுறேன். இல்லை இந்த மாதிரி இமேஜஸ் இருக்கும். ஃபோட்டோஸ் போனேன்னா இப்படி இருக்கும் ஓகே. ஸோ நான் இதை ட்ராக் பண்ணி இப்படி போட்டேன்னா இந்த மாதிரி ஃபில் ஆயிரும். ஸோ நம்ம உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து கேன்வா வந்து ஒர்க் ஆகும் ஓகேவா? ஸோ இந்த இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த கோர்ஸ்லேயே நம்ம நெக்ஸ்ட்டு போஸ்டர் டிசைனிங் பற்றி பார்க்கலாம் ஓகேவா? இவ்வளோ நேரம் நம்ம எலிமெண்ட்ஸ், டெக்ஸ்ட்டு அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போது இந்த இமேஜில் இருக்கிற மெயினான ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சில சாம்பிள் இமேஜஸ் நான் எடுத்திருக்கேன் ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன், எடிட் ஆப்ஷன். அண்ட் பிஜி ரிமூவருன்றது வந்து ஒன்றும் இல்லை, பேக்ரவுண்ட் ரிமூவர். நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒன் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்குல்ல, இந்த ஸ்கை இதெல்லாம் போயிட்டு இது உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் லேயராக கிடைக்கும். அண்ட் இது வந்து க்ராப். ஸோ நம்ம இப்படி கூட பண்ணிக்கலாம் ஓகே. அண்ட் இது ரெண்டு வந்து இந்த இமேஜில் இருக்கிற மெயினான கலர்ஸ் ஓகேவா? மெயினான கலர்ஸ். ஸோ இங்கே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஸ்டோன் இருக்குது.
அண்ட் ப்ரௌன் ஸ்டோன் இருக்குது. ஸோ அது 2 மெயினாக எடுத்திருக்கு. அண்ட் இது ஸ்ட்ரோக் ஸ்டைல் நம்மளுக்கு இதில் தேவைப்படாத ஸ்ட்ரோக். அண்ட் ரவுண்டட் கார்னர்ஸ், இப்போ உங்களுக்கு இது வந்து ரவுண்டட் கார்னர்ஸாக வேணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது உங்களோட இமேஜ் இப்படி இருக்குன்னீங்களே, இதை வந்து இந்த மாதிரி ரவுண்டட் கார்னர்ஸாக நீங்கள் மாற்றணுன்னா நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த கார்னர்ஸ் தெரியுதா ரவுண்டாக? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இருக்குது டிரான்ஸ்பரன்சி, இது வந்து ஒப்பாசிட்டின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ உங்களோட இமேஜோட டிரான்ஸ்பரன்சி. ஓகே, ஸோ இந்த அனிமேட் பற்றி நம்ம வீடியோ எடிட்டிங் படிக்கும் போது பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போது இந்த இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கேன், எடிட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த எடிட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். செலக்ட் ஏரியான்னு ஒன்று காட்டும், அட்ஜஸ்ட்மெண்ட், மேஜிக் ஸ்டுடியோ, ஃபில்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் காட்டும். ஸோ இது எல்லாத்த பற்றியும் நம்ம படிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? கலர் கரெக்ஷன் அண்ட் கலர் கிரேடிங்னு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் கொடுத்துருக்கிறது கலர் கரெக்ஷன். ஓகேவா? கலர் கரெக்ஷனுன்றது வந்து என்னென்னா பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட், இந்த மாதிரி இருக்கிற பேசிக்கான செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது. கலர் கிரேடிங்கிறது வந்து ஒரு இமேஜுக்கான டோனையே மாற்றுறது. ஓகேவா? அதுதான் கலர் கிரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொடுத்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். சரியா? ஸோ டெம்பரேச்சர் நார்மலாக நம்மளுக்கு இருக்க மாதிரி தான். ஹாட்னா வார்மர் டெம்பரேச்சர். ஸோ இப்படி ஏற்றினா வார்ம் ஆகுதா? ஸோ நான் அதே லெஃப்டில் மூவ் பண்ணேன்னா கோல்டர் டெம்பரேச்சர் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒன்று வார்மராக வச்சுக்கலாம், இல்லை கோல்டராக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இது 0னே வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிற விஷயம் என்னென்னா டிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது என்னென்னா அடிஷ்னலாக இந்த க்ரீனிஷ் டோன் அண்ட் இந்த பிங்கிஷ் டோன் ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து டிண்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது லைட் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? இந்த பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸ், ஷேடோஸ், இது எல்லாமே வந்து இந்த லைட்டோட கண்ட்ரோல்ஸில் வரும். ஓகேவா? ஸோ இந்த பிரைட்னஸ்ன்றது வந்து என்னென்னா, இப்போது இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜுக்கு ஒரு லைட் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஓவரால் இமேஜுக்கு ஒரு லைட் கொடுத்தா அதுதான் பிரைட்னஸ். ஸோ மொத்தமாக வந்து பிரைட் ஆகும். இப்படி கம்மி பண்ணிங்கன்னா கம்மியாகும். இது வந்து பிரைட்னஸ். ஓகேவா? கான்ட்ராஸ்ட்னு ஒன்று இருக்குது. இது வந்து என்ன பண்ணுன்னா, லைட் அண்ட் டார்க் ஏரியாஸ் இருக்குல்ல, லைட்டான ஏரியா, டார்க்கான ஏரியா, அதுக்கு வேரியேஷன்ஸை க்ரியேட் பண்ணும். இப்போது கான்ட்ராஸ்ட் நான் ஹையாக வைக்கிறேன். ஸோ இப்போது எனக்கு டார்க்காக இருக்க ஏரியா ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கா? அதே நான் கான்ட்ராஸ்ட்டை லைட் பண்ணுறேன், டார்க்காக இருக்க ஏரியா லைட்டாக இருக்கா? ஸோ இது வந்து கான்ட்ராஸ்ட். ஓகேவா? பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் பற்றி பார்த்தோம். இப்போது ஹைலைட்ஸ்னால் என்ன? இப்போது ரொம்ப பிரைட்டாக இருக்கிற ஏரியாவை அட்ஜஸ்ட் பண்ணும். இப்போது ரொம்ப பிரைட்டாக இருக்க ஏரியாவை நம்ம கம்மி பண்ணலாம். தெரியுதா? அதை வேணா அதிகப்படுத்திக்கலாம், இல்லை கம்மிப்படுத்திக்கலாம். இது வந்து வெறும் பிரைட்டாக இருக்கிற ஏரியாவை. அண்ட் ஷேடோஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? ஷேடோஸ் வந்து ஹைலைட்ஸோட ஆப்போசிட் மாதிரி தான். டார்க்கர் ஏரியாஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதோ இங்கே தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? ஸோ நீங்கள் ஷேடோஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒயிட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். இதில் ஒயிட் எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஒயிட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா சில டைம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்கும். ஓகேவா? அண்ட் பிளாக், அதே மாதிரி பிளாக் ஏரியா இங்கெல்லாம் இருக்குல்ல, பார்த்தீங்களா? தெரியுதா? ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோலுக்கு தான். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு கலருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? அதில் வைப்ரன்ஸ் அண்ட் சேச்சுரேஷன் இருக்குது. இப்போது வைப்ரன்ஸுன்றது வந்து என்னென்னா, மியூட்டட் கலர்ஸ்னு சில விஷயம் இருக்கும். ஓகேவா? மியூட்டட் கலர்ஸ்க்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேலட்ஸ் இருக்கா, கலர் பேலட்ஸ் ரவுண்டாக கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் பேஸ்டல் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை மியூட்டட் கலர்ஸ்னும் சொல்லுவாங்க. ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் ரொம்ப கம்மியாக இருக்கிறோம். இந்த மாதிரி கலர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வைப்ரன்ஸ். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு மியூட்டட் கலர்ஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் ஒன்று இருக்குது. சேச்சுரேஷனுன்றது வந்து என்னென்னா, இந்த இமேஜோட ஓவரால் கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்.
ஓகேவா? ஹியூன்றது வந்து நம்ம பார்த்தோம். அது வந்து பேஸ்டல் கலர்ஸ், அதாவது மியூட்டட் கலர்ஸோட இன்டென்சிட்டி ஏற்றும் இறக்கும். இப்போ சேச்சுரேஷனுன்றது வந்து என்னென்னா, இப்போது இந்த இடத்துல க்ரீனிஷாக இருக்கா, இது வந்து ஒரு பிக்சல். ஓகேவா? அந்த க்ரீனிஷ் பிக்சல் அதை வந்து ஹியூன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த க்ரீனிஷ் பிக்சலில் வந்து சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும் போது அந்த கலரோட இன்டென்சிட்டி ஏற்றும். ஓகேவா? ஸோ இதுதான் சேச்சுரேஷன். ஸோ உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஷார்ப்னஸ், கிளாரிட்டி, விண்டேஜ் அப்படின்னு 3 விஷயம் இருக்குது. ஸோ ஷார்ப்னஸ்னால் என்னென்னா, உங்களோட எட்ஜஸ் இருக்குல்ல, ஸோ இதை வந்து ஷார்ப்பாக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கா? இதையும் நான் கம்மி பண்ணேன்னா இந்த மாதிரி பிளர்டாக வைக்கிறோம். ஓகேவா? ஸோ ஷார்ப்னஸ் வந்து எட்ஜஸை வந்து ஷார்ப்பாக்கிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு கிளாரிட்டி. ஓகேவா? இந்த கிளாரிட்டின்றது வந்து என்ன பண்ணுன்னா, இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா, இது என்ன பண்ணுன்னா, தேவையில்லாத கான்ட்ராஸ்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து தூக்கிட்டு கிறிஸ்பாக காட்டும். ஓகேவா? கொஞ்சம் கிறிஸ்பாக காட்டுதா? ஸோ இது வந்து கிளாரிட்டி. விண்டேஜ்ன்றது வந்து என்னென்னா, இப்போது நம்மளோட கேமராலெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மிரர் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர்ஸ்லாம் டார்க்காக தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் எடுத்துகிட்டு வரதுக்கு இப்போ நான் இதை லோ பண்ணேன்னா எனக்கு கார்னர்ஸ்லாம் வந்து ஒயிட்டாக தெரியுது. ஓகேவா? ஒரு பனி படிஞ்ச மாதிரி இருக்கா? அண்ட் அதே நான் இப்படி ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு போனால் டார்க்காக இருக்கும், விச் மீன்ஸ் பிளாக்காக இருக்கும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ரீசெட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துறேன். சரியா? ஸோ நம்ம என்னெல்லாம் மாற்றிருக்கோமோ அது எல்லாமே நார்மலாயிரும். இங்கே ஆட்டோ அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் ஜஸ்ட் 1 கிளிக் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிடும். ஸோ இங்கெல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கா. ஸோ நான் ஏன் இதை ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லணுன்னா, ஸோ கலர் கரெக்ஷனோட பேசிக் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு மேலே செலக்ட் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து கிளிக்கு, ப்ரஷ்ஷு அண்ட் ஃபார்க்ரவுண்ட், பேக்ரவுண்ட் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக்குன்னு கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஹைலைட் ஆகுதுல்ல, இந்த இடத்த மட்டும் நான் கிளிக் பண்ணி இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நான் பண்ணிக்கலாம். தெரியுதா? நான் இப்போ பிரைட்னஸ் ஏற்றுனா பிரைட் ஆகுது, கம்மி பண்ணால் கம்மியாகுதா? ஸோ இந்த மாதிரி இது வந்து அதுவே எதெல்லாம் செலக்ட் பண்ணுதோ அதை மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். சரியா? அண்ட் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் டீசெலக்ட் கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு ப்ரஷ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? இது நார்மலாக ஒரு பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த டவர் இருக்குல்ல, எனக்கு இந்த டவரை மட்டும் மார்க் பண்ணணுன்னா நான் ஜஸ்ட் கீழேருந்து இப்படி மேலே ஒரு பெயிண்ட் அடிச்சிடுவேன். பெயிண்ட் அடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, ஆட்டோ டிடெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நான் கொடுத்துருவேன். கேன்வா பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை மட்டும் டிடெக்ட் பண்ணியிருக்கு. பார்த்திங்களா? ஸோ நான் இப்போது அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நான் பண்ணிக்க முடியும். அதை மட்டும் நான் பிரைட்டாக காட்ட முடியும், அதை இன்னும் வார்மராக காட்டலாம், இல்லை கோல்டராக காட்டலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் என்னால் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து ப்ரஷ் ஆப்ஷன்ஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு செலெக்ஷன் மாதிரி தான். ஓகே, டீசெலக்ட் நான் கொடுத்துறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபார்க்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த இமேஜில் ஃபார்க்ரவுண்டுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குல்ல இந்த பில்டிங்ஸ் இதெல்லாம் ஃபார்க்ரவுண்ட், பேக்ரவுண்டு வந்து இந்த ஸ்கை. சரியா? இப்போ நான் ஃபார்க்ரவுண்ட் கொடுக்குறேன், கேன்வா ஆட்டோமேட்டிக்காகவே முன்னாடி இருக்கிற எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடும். ஸோ நான் இதுக்கு மொத்தமாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நான் பேக்ரவுண்ட் மாற்றணுன்னா பேக்ரவுண்ட் கொடுத்தா பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு நான் தனி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் இதில் நம்ம இந்த கலர் கரெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த செலெக்ஷன் டூல்ஸும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டீசெலக்ட் கொடுத்துறேன், பேக் வரேன். ஓகேவா? ஸோ நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் இதெல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இங்கே இருக்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இது பெய்டு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு தான் வரும். பட் நான் இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த பிஜி ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, நீங்கள் எந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு மேலே இப்படி இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, நான் இதை கொடுத்தேன்னா இந்த பின்னாடி இருக்கிற ஸ்கை இதெல்லாம் போயிடும், வெறும் இந்த பில்டிங்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரியா? இது பேக்ரவுண்ட் ரிமூவர். அண்ட் பேக்ரவுண்ட் ஜென்ரேட் அப்படின்றது வந்து என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லயன் இல்லை ஏதாவது ஒரு அனிமல் இருக்குன்னிங்களேன், பேக்ரவுண்ட் வந்து எதுவுமே இல்லை, வெறும் பிஎன்ஜியாக இருக்குன்னா இந்த பிஜி ஜென்ரேட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிடும். ஓகேவா? இப்போ இந்த இன்விடேஷன்லாம் பண்ணியிருக்காங்களே, இதெல்லாம் ஆட்டோ ஜென்ரேட்டட் இன்வைட்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு மேஜிக் எரேசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம பார்த்த ப்ரஷ் மாதிரி தான்.
நீங்கள் ப்ரஷ் சைஸை வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிடும். சரியா? ஸோ இது மேஜிக் எரேசர். நெக்ஸ்ட்டு மேஜிக் கிராப்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஒருத்தங்களை இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வேறு இடத்துல மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒரு இமேஜில் வந்து ஒரு பர்சன் இருக்காங்க, ஆனால் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குன்னா அவங்கள மட்டும் ட்ராக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதில் காட்டுற மாதிரியே தான் அதுலேயும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு கிராப் டெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். அண்ட் மேஜிக் எடிட்டுன்றது வந்து எப்படின்னா, நீங்கள் இதை ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராம்ப்ட் டைப் பண்ணணும், கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி மாறிடும். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். ஸோ மாக்கப் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு மேஜிக் எக்ஸ்டெண்டரும் அப்படி தான். இப்போது இந்த இமேஜ் இதோட முடியுதுல்ல, நான் இதை ட்ராக் பண்ணால் இங்கே நார்மல் இமேஜ் வந்து கட் ஆயிரும். ஓகேவா? இந்த எக்ஸ்டெண்டர் என்ன பண்ணுன்னா, லைக் அதுவே வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆனால் எப்படி இருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணால், அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபீச்சர்ஸு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற இந்த ஃபில்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் இந்த வெக்டார் இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபில்டர்ஸ் வந்து நீங்கள் எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போது ஒரு போஸ்டருக்காக இருக்கட்டும், இல்லை எந்த விஷயம் நீங்கள் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் அண்ட் ஐஃபோன்லலாம் இருக்கும்ல, அதே மாதிரி தான் நார்மல் இமேஜ் ஃபில்டர்ஸ் தான். ஸோ இதை எப்படி நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக யூஸ் பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு வெக்டார் ஃபைலை டவுன்லோட் பண்ணி போட்டிருக்கீங்க, சரியா? பட் உங்களோட ஸ்கூலோ இல்லைனா உங்களோட கார்ப்பரேட் கம்பெனி நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்க வந்து எனக்கு இவ்வளோ பிரைட்டாக வேண்டாம், எனக்கு வந்து பேஸ்டல், அதாவது பார்த்தோம்ல மியூட்டட் கலர் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு ஃபில்டராக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த ஃபில்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இந்த ஏரோன்னு இருக்குல்ல, இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மியூட்டட் கலருக்கான ஆப்ஷன் வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் இது இப்படி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களோட ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோ வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது நார்மல் ஃபில்டர் மாதிரி தான். ஸோ இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற இந்த எஃபெக்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இன்னொரு கேரக்டர் நம்ம எடுத்திருக்கோம், எடிட் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்கிற எஃபெக்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இது ஃபில்டர்ஸ், இது எஃபெக்ட், சரியா? இப்போது ஷேடோஸுன்ற எஃபெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் இப்படி செலக்ட் பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு பேக்ரவுண்டில் ஷேடோ வருது பார்த்தீங்களா? ஸோ இதோட சைஸ் நான் பெருசாக வேணுன்னா ஆக்கிக்கலாம், இல்லை பிளர் அமௌண்ட் வந்து எனக்கு இன்னும் பிளர்ராக வேணும்னா பிளர் பண்ணிக்கலாம், இல்லை ஷார்ப்பாக வேணும்னா ஷார்ப்பாக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஷேடோ இருக்குல்ல, இது எவ்வளோ வேணுமோ அதோட இன்டென்சிட்டி நீங்கள் ஏற்றிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுவே உங்களுக்கு இந்த ஷேடோ இருக்குல்ல, இது ஒயிட்டாக இருக்கிறதால நீங்கள் ஷேடோவாக யூஸ் பண்ணுறீங்க. இப்போ சப்போஸ் நான் பேக்ரவுண்ட் வந்து ஒரு பிளாக் இமேஜ் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு இது கொஞ்சம் என்ஹான்ஸாக தெரிகிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, எடிட் போயிட்டு ஷேடோ சேம் தான். ஓகேவா? இதோட கலர் இருக்குல்ல, இதை வந்து நான் இந்த மாதிரி ஒயிட்டாக கொடுத்துருவேன். ஸோ எனக்கு அந்த க்ளோ எஃபெக்ட் வருதா? இது வந்து நீங்கள் எய்தர் ஷேடோவாக யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா க்ளோவாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேடோஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இல்லை உங்களுக்கு எதுவுமே வேண்டான்னா ஸோ நன் கொடுத்துக்கலாம். இந்த பேக் ட்ராப்ன்றது வந்து என்னென்னா, இப்போ யாராக நின்னாங்கன்னா இருக்கும் தெரியுமா ஷேடோஸ், ஸோ அந்த கணக்கு தான். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் பிளர் பண்ணிவிட்டு இன்டென்சிட்டி கம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ நன் கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் டியூடோன். ஸோ இந்த டியூடோன் பற்றி பார்க்கலாம். இப்போது ஒரு போஸ்டர் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? டியூடோன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டியூனா ரெண்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் அண்ட் ஒயிட்டு அண்ட் க்ரீன் அண்ட் ஆரஞ்சு, இந்த மாதிரி டபுள் கலர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் டியூடோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மூவி போஸ்டர்ஸில் வந்து இந்த டியூடோன் யூஸ் பண்ணுவாங்க. நான் இந்த எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு கொடுக்குற பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுச்சா? அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த கலர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி டுவெல் டோன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதேமாதிரி நீங்கள் இதில் அதோட கலரும் உங்களால் மாற்றிக்க முடியும் ஈஸியாக. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த டியூடோன். பேக் வரேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு பிளர் பற்றி பார்க்கலாம். பிளருக்கான எக்ஸாம்பிள் நான் எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாகவே எல்லாருக்கும் பிளர் என்னென்னு தெரியும். இப்போது நான் முன்னாடி ஒரு டெக்ஸ்ட் கோட் வச்சுருக்கேன் அண்ட் பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது.
இதுவும் ஷார்ப்பாக இருக்குது, இதுவும் ஷார்ப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ எனக்கு இது கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியணும், இது கொஞ்சம் ஃபோக்கஸ் அவுட்டாக இருந்தால் ஓகே தான். நான் இந்த மாதிரி ஏரியாவுக்கு என்ன பண்ணுவேன்னா, பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட், பிளர் கொடுத்துட்டு ப்ரஷ் சைஸு. ஸோ இங்கே எல்லாமே ப்ரஷ் சைஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும். சரியா? ஸோ இன்டென்சிட்டி ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம், ஒரு 25 இருக்கட்டும். ஸோ நான் இப்படி ப்ரஷ் பண்ணுறேன், பிளர் ஆயிடுச்சா? இதோட இன்டென்சிட்டி நீங்கள் ஏற்றிக்கலாம். தெரியுதா? ஸோ ப்ரஷோட சைஸ் இன்னும் பெருசாக்குனீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி பிளர் ஆயிரும். ஓகே, அதே ரிமூவ் பண்ணோன்னாலும் நீங்கள் ரிமூவ் கொடுத்துட்டு இப்படி பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ நான் ஆட் பிளர் கொடுத்துட்டு ஃபுல்லாக பிளர் அடிச்சிரும். இப்போ பேக் வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, பேக்ரவுண்ட் பிளராக இருக்குது, சப்ஜெக்ட் ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம பிளர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஆட்டோ ஃபோக்கஸ், ஃபேஸ் ரீடச்சிங் இருக்குது. ஓகே, ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோ. ஓகேவா? இது வந்து ஒரு கான்செப்ட் பேசிஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அண்ட் ஃபோர்த். ஸோ இந்த ஆர்டரில் தான் நிற்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் இப்போ ஒரு கேமராவில் எடுத்திங்கனாலும் சரி, அண்ட் ஃபோனில் எடுத்திங்கனாலும் ஃபஸ்ட் யார் ஃபோக்கஸ் ஆவாங்கன்னா இவர், லாஸ்ட் யார் ஃபோக்கஸ் ஆவார்னா இவர். ஓகேவா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே. எடிட் இல்லை போயிட்டு இந்த இடத்துல ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு இருக்கும், இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளர் இன்டென்சிட்டி அப்படின்னு இருக்கும். இது வந்து உங்களோட பிளரோட இன்டென்சிட்டி. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பிளர் மாறுதா, இதோட இன்டென்சிட்டி. ஓகேவா? பிளர் இன்டென்சிட்டினா உங்களுக்கு என்னென்ட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஃபோக்கஸ் பொசிஷன் இப்போ வந்து நான் இப்படி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி வச்சுட்டு இந்த ப்ளூவாக இருக்கா, இப்போ நான் விடுறேன், இவர் மட்டும் ஃபோக்கஸ் ஆகிறார். தெரியுதா? இவர் ஃபோக்கஸ் ஆகிறாங்க. ஸோ இப்போ நான் இதை இன்னும் நல்லா இங்கே வச்சேன்னா இவர் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் ஆவார். ஃபோக்கஸ் பொசிஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து மாற்றுறேன். இப்போ எங்கே நல்லா இதாக இருக்குன்னா, பின்னாடி அந்த லேடியும் ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு மேலேயும் நல்ல ஃபோக்கஸ் ஆகிருக்கு. இப்போ நான் விட்டேன்னா இவங்க 2 பேர் ஃபோக்கஸில் இருப்பாங்க, இவங்க 2 பேர் பிளர் ஆகிடுவாங்க. இதுதான் இதோட கான்செப்ட். அண்ட் லாஸ்ட் இருக்கவர் ஏற்கனவே பிளராக இருக்கார். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகிருக்காரு, மீதி எல்லாமே டோட்டலாக பிளர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிளர்க்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இது. அண்ட் லாஸ்ட் ஃபேஸ் ரீடச்சிங். ஸோ ஃபேஸ் ரீடச்சிங் வந்து எல்லா ஃபோட்டோஷாப்பில் பார்த்துருப்பீங்க. பட் கேன்வாவில் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப அட்வான்ஸாக பண்ணாது. பட் என்ன பண்ணணும்னா, இப்போது இவரோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இப்போ ஃபேஸ் ரீடச்சிங் கொடுத்துட்டு நான் இதை இன்க்ரீஸ் பண்ணேன்னா கொஞ்சம் இந்த சாஃப்ட்னஸ் ஆகுதா, தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு இதை சாஃப்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபேஸ் ரீடச்சிங். சரியா? அண்ட் ஸோ எஃபெக்ட்ஸ் பற்றியும் நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்க்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இதில் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? வெக்டரைஸு, மாக்கப்பு, இமேஜ் ஸ்கேல், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வெக்டரைஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். சரியா? இப்போ ஒரு இமேஜ் இருக்குது, இதை வந்து நம்ம ராஸ்டர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ராஸ்டர் அண்ட் வெக்டர் இதுக்கான டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ராஸ்டர்ன்றது வந்து நம்ம ஃபோனில் எடுக்கிறோம்ல ஃபோட்டோ, ஒரு ஆளுங்களை, காரை, பைக்கை, இந்த மாதிரி ரியல் டைமில் எடுக்கிறது எல்லாமே வந்து ராஸ்டர் இமேஜ். வெக்டரைஸ்ட் வந்து ட்ராயிங், ஃபார் எக்ஸாம்பிள் லோகோ. அதேமாதிரி இதே காரை வந்து இப்போது எதாவது வெக்டார் இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் மாதிரி சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ண எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வெக்டார்ஸ். ஓகேவா? இது வந்து ஒரு ராஸ்டர் இமேஜாக இருக்குது, ஃபோனில் எடுத்த ஃபோட்டோ. இதை வந்து நம்ம வெக்டாராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு எடிட், இந்த இடத்துல வெக்டரைஸ் கொடுக்குறேன். ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தா இந்த மாதிரி கொஞ்சம் லோட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆயிடுச்சு. ஸோ இதை நான் ப்ரிவ்யூ பார்த்துட்டு ஆட் டு டிசைன் கொடுத்தா இந்த இடத்துல ஆட் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு இது நீங்கள் மாற்றணுன்னா மறுபடியும் மாற்றிக்கலாம். சரியா? ஷார்ப்பராக வேணும்னா, பிக்சல்டாக வேணும்னா, இந்த மாதிரிலாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஸ்டார்ட் ரேஸ் மறுபடியும் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஆட் டு டிசைன் அப்படின்னு கொடுத்தா இங்கே பார்த்தீங்களா வெக்டரைஸ்ட் ஆயிடுச்சா? ஸோ இது நம்மளோட நார்மல் கார், இது வந்து வெக்டரைஸ்டு கார். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம்.
ஓகே, இது வந்து ஒரு வேர்ஸ். ஸோ டோன்ட் பி அஃப்ரைட் ஃபார் ஐ எம் வித் யூ அப்படின்னு ஒரு வேர்ஸ். ஸோ இந்த வேர்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மாக்கப்பில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மாக்கப்புன்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டிசைன் பண்ணியிருக்கீங்க, ஒரு புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் பண்ணியிருக்கீங்க. அந்த நீங்கள் பண்ண டிசைன் வந்து ஒரு புக்கு மேலே இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் மாக்கப். ஓகேவா? அந்த புக்கு மேலே உங்களோட டிசைனை வைக்கிறது தான் மாக்கப் அப்படின்வாங்க. ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த வேர்ஸ் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல எனக்கு நிறைய கப் இருக்கும். வீடியோஸ்னால் இங்கே வீடியோஸ், இமேஜஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் இந்த டிஷர்ட் கொடுக்குறேன். வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜூம் இன் கொடுத்தீங்கன்னா இதை நீங்கள் இப்படி க்ராப் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே, அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு இங்கே சேஞ்சஸ் தெரியுதா? ஸோ இதெல்லாம் மாக்கப். ஓகேவா? நான் பண்ண டிசைன் வந்து ஒரு டிஷர்ட்டில் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும்ன்றதை வந்து நம்ம காட்டுறது மாக்கப். ஓகே, ஸோ அதே பக்கத்தில் ஒரு கப் இருந்தது, அதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். மாக்கப். ஸோ இந்த இடத்துல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கப்பில் வந்து பிரிண்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் மாக்கப். ஓகேவா? நீங்கள் பண்ணுற டிசைனை வந்து நீங்கள் ஒருத்தங்க கிட்ட காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற மாடல். இந்த இடத்துல ஷேப் க்ராப்பர்னு இருக்கும், பிக்ஸிஃபைன் இருக்கும், கலர் மிக்ஸ்ன்னு இருக்கும், அண்ட் ட்ரிப்பி, ஸ்லைஸ், ஸ்க்ரீன், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு எஃபெக்ட்ஸ் மாதிரி தான். ஓகேவா? இப்போது ஷேப் க்ராப்பர் பற்றி பார்க்கலாம். இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் நான் கொடுக்குறேன். எடிட்டில் கொடுத்தா ஷேப் க்ராப்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போது எனக்கு இந்த இமேஜை இதில் இருக்க எந்த ஷேப்பில் வேணுமோ நான் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெக்ஸகனில் வேணுன்னா செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு அந்த இமேஜ் எவ்வளோ ஜூமாக இருக்கணுமோ அந்த அளவு வச்சுட்டு ஆட் டு டிசைன் அப்படின்னு கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகே, நான் இதை டெல் பண்ணிடுறேன். இந்த மாதிரி வந்துடும். இது ஆக்சுவலாக என்னென்னா மாஸ்கிங் மாதிரி தான். சரியா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த ஷேப் க்ராப்பரை யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பிக்ஸிஃபை, கலர் மிக்ஸு, இது எல்லாமே ஒரே மாதிரி தான். இப்போ இந்த பிக்ஸிஃபை இருக்குல்ல, இந்த பிக்ஸிஃபை என்ன பண்ணுன்னா இது வந்து பிக்சலேட் ஆனால் இப்படி இருக்கும், ஒரு மாதிரி பிளர்ராகி பிரேக் ஆன மாதிரி இதோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ ரீப்ளேஸ் கொடுத்தா இந்த மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ இது பிக்ஸிஃபை. சரியா? ஸோ நான் இதை அன்டூ கொடுத்துட்றேன். ஸோ மறுபடியும் எடிட். ஸோ இன்னும் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். கலர் மிக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுவும் இதே மாதிரி தான், மிக்ஸ்ட் ஆஃப் கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸ் மாதிரி தான். ஓகேவா? இப்போ இந்த ரெயின்போ இருக்கா, இதை வந்து நீங்கள் ஹியூ ஆஃப்செட்டுன்றது வந்து கலர் ஆஃப்செட் சொல்லியிருந்தேன்னா, ஸோ இதை நீங்கள் இப்படி மூவ் பண்ணலாம். சேச்சுரேஷன், ஒரு கலர் ஒரு ஹியூவோட இன்டென்சிட்டின்னு சொல்லியிருந்தேன்ல, சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெயின்போ அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ரெயின்போ ஆஃப்செட். ஓகேவா? இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு ட்ரிப்பின்னு ஒன்று இருக்கும். ட்ரிப்பின்றது வந்து கொஞ்சம் கிளிட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஸோ நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இந்த கிளிட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எஃபெக்ட் எடுத்துகிட்டு வரதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்லைஸும் அதே மாதிரி தான். ஸ்க்ரீன், பேட் டிவி, லிக்விஃபை அதே மாதிரி தான். இப்போ பேட் டிவி வந்து சேம் தான், ஒரு பழைய காலத்து டிவி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எஃபெக்ட் தெரியுதா? ஸோ இது எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது லிக்விஃபை. ஸோ இது என்ன பண்ணுன்னா இதை மெல்ட் பண்ண மாதிரி ஆக்கிரும். ஓகேவா? இப்போ லிக்விஃபை கொடுக்குறேன். இது கொடுத்தனா இப்போது அந்த இமேஜ் மெல்ட் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மெல்ட் அமௌண்ட்டும் நீங்கள் இதில் மாற்றிக்க முடியும். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம கேன்வாவில் எலிமெண்ட்ஸு, டெக்ஸ்ட்டு, பிராண்டு அண்ட் கலர் கிரேடிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களை வச்சு நம்மளால் ஒரு போஸ்டரு, பிபிடி எதுனாலும் நம்மளால் பண்ண முடியும்.